மரங்களுக்கான மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இதனால மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படும் நினைக்கிறீங்களா? மாநாடு பத்தி உங்களுக்கு கருத்து? விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. இதனுடைய பயனை அவங்க அறிஞ்சிக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே. மரங்கள் தான் இந்த மண்ணுடைய வளம். இந்த மரம் இல்லை அப்படின்னா இந்த மண்ணில் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. அதே மாதிரி எந்த ஜீவராசிகளும் நல்ல மாதிரி வாழணும் அப்படின்னா இந்த மண்ணுக்கு இந்த மரம் தான் தேவை. மரம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை இல்லைன்னா உயிர் இல்லைன்றது தான் எங்கள் கட்சியுடைய கோட்பாடே அதுதான். இந்த மரங்கள் தான் இந்த பூமிக்கு உயிர் நாடி மாதிரி. மரங்கள் தான் உணர்ச்சி பொங்குற நதியிலிருந்து வர ஊற்று மாதிரி இந்த மரங்கள் தான் இந்த பூமியோடைய உயிர் நாடி. ஸோ மரங்கள் தான் எல்லாத்துக்கான உற்று நோக்கலும் இந்த மரம் தான். ஸோ ஆகையினால மரத்துக்கான முன்னோட்டத்தை இந்த உலக அரசியல்ல யாரும் கொண்டு போகாத விஷயத்த எங்களுடைய அண்ணன் சீமான் முன்னெடுத்து போயிருக்காரு. இது உலக வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நான் பல மாநிலங்களுக்கு பயணிக்கிறேன். இந்திய மாநிலங்கள்லயே எந்த மாநிலங்கள்லயும் இந்த மரத்துங்களுக்கான மாநாடு எங்குமே நடத்துனது கிடையாது. அதே மாதிரி மலைங்களுக்காகவும் மாநாடு நடத்த போறாரு அண்ணன். தண்ணிக்காகவும் நடத்த போறாரு. இது மற்ற கட்சிகள் அது இல்லாதது எங்க கட்சிக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எல்லா உயிரினமும் இந்த பூமியில நல்ல மாதிரி வாழணும்னா நிலம் இருக்கணும், நீர் இருக்கணும், மலை இருக்கணும், வளம் இருக்கணும், மரம் இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய முக்கியமான பிரதானமான கோரிக்கை. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணங்கள் இருக்குது. இதனால ஓட்டு வருமா இல்லை மக்களுக்கு ஏதாவது நடக்குமானா, மக்களுக்கான நன்மைகளுக்காக தான் நாங்கள் பாட போறோம். எங்களுக்கு ஓட்டு வருது, ஓட்டு அரசியலுக்காக நாங்கள் நிக்கல. ஓட்டு எங்களுக்கு இதனால 4 ஓட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, மக்களுக்காக நிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மக்களின் பயன், உயிரினங்களின் பயன், ஆடு மாடுகள் எல்லா உயிரினங்களும், எறும்பு, எல்லா பூச்சிகளும் இங்க வாழணும். அதாவது இப்ப நம்ம பயோ சைக்கிள்னு சொல்றோம், செயின் சைக்கிள்னு சொல்றோம், ஃபுட் செயின்னு சொல்றோம். ஃபுட் செயின்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு செயின் லிங்க் கட் ஆயிட்டா கூட இந்த ஜீவராசிகள் இங்க வாழ முடியாது. காரணம், இதுக்கு முன்னாடி விவசாயம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இதே பகுதியில நானும் எங்க அப்பாவும் ஒரு விவசாயி தான். இங்க எப்படி இருந்த உயிரினங்கள்ல எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி விவசாயத்துல பன்றி தொல்லைகள்லாம் இல்லை. பண்ணி அதான் இந்த கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு போனால் மயில் தொல்லைலாம் இருக்கு. அது எதனால அப்படின்னா, அந்த ஃபுட் செயின் கட் ஆகுறதுனால தான். ஃபுட் செயின் எப்படி கட் ஆகுதுன்னா, இங்க நான் எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 20-30 மாடுகள் வச்சு நாங்க வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ எங்க வீட்டுல ஒரு மாடு தான் இருக்கு. அப்போ 20-30 எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 400 மாடுகள் இருந்தது. அந்த 400 மாடும் என்ன ஆகும்னா, அந்த காடுகள் போய் மேய ஆரம்பிக்கும். இப்போ மேய ஆரம்பிக்கும் போது காடுகள் இருக்கிற வனவிலங்குகள், அதாவது வனவிலங்குகள்னா பெரிய வனவிலங்குகள், இந்த மாதிரி பண்ணிங்க மற்ற மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் கண்ட்ரோல் இருந்தது. இப்போ மாடுகளுடைய பெருக்கம் குறைஞ்சி போச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ மாடுகள் அந்த காட்டு பகுதியில போய் மேயல. ஸோ மாடுகளும் இல்லை. ஸோ அப்போ அந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணுதுன்னா சூறையாடப்படுது, களவாடப்படுது, எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டதுனால மாடுகள் உள்ள போகாதனால என்ன ஆயிடுச்சு, பன்றிகளுடைய பெருக்கம் அதிகமாயிடுச்சு. பன்றிகளுடைய பெருக்கம் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, வயல்வெளிகள்ல போயிட்டு விவசாயி கஷ்டப்பட்டு வயல்ல உற்பத்தி பண்ணி அறுவடை சமயத்துல போயிட்டு என்ன ஆயிடுதுன்னா, அந்த பன்றிகள் போய் அந்த வயலை சேதப்படுத்துது. ஸோ அங்க என்ன ஆயிடுது, ஃபுட் செயின் கண்ட்ரோல் கட் பண்ணிடுது. ஸோ இந்த ஃபுட் செயினை நம்ம கட் பண்ணக்கூடாது. ஃபுட் செயினுங்கெல்லாம் எல்லாமே இருந்தாதான் மனிதன் வாழ முடியுன்றதுக்காக தான் எங்க அண்ணன் மருத்துவங்களுக்கான மாநாடு போட்டாரு, நீருங்களுக்கான மாநாடு போடுறாரு, மலைங்களுக்கான அடுத்த மாநாடு கிருஷ்ணகிரியில போட போறாரு. ஸோ இந்த ஃபுட் செயின், அதாவது இது நாங்க யாரோ சொன்னதை சொல்லல, இருக்கிற இயற்பியல் உண்மை. இதை தான் நாங்க மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கணும். அதாவது விழிப்புணர்வுன்றது கிடையாது, அடுத்தவங்களுக்கான பயன்கள் இதுல தெரியாத இருக்காங்க, அந்த பயன்களை எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். நாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கிடையாது. உங்கள மாதிரி எல்லாரும் மாதிரி மக்கள் மாதிரி இருந்த ஒரு பிள்ளைகளை தான் இன்னைக்கு இவ்வளவு அரசியல் புரிதலோட ஒரு உருவாக்கி இருக்கிறாங்கன்னா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் இது சார். வேற எந்த கட்சிக்கும் இருக்கா அப்படின்னா, எல்லாரும் பேசுவாங்க, மரம் நடுவாங்க, அந்த செடி அன்னைக்கு மட்டும் தான் நடுவாங்க, அது தண்ணி ஊத்து வளர்க்கறது கிடையாது. நான் ஐயா அப்துல் கலாம் இருந்தப்போ அந்த அந்த கடந்த ஒரு 2 மாத காலத்திலேயே எங்க ஊர்லயே ஒரு 50 மரக்கன்றுகளை நட்டு நான் இன்னைக்கு மரமாக்கியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இதனுடைய உண்மையை இன்னைக்கு அந்த மரத்தை நான் போய் பார்க்கும்போது அந்த மரத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி. நான் எந்த நிலைமையில இருந்தோனோ அந்த மரம் வளர வளர என்னுடைய வளர்ச்சி நான் இன்னைக்கு என்னுடைய பொருளாதாரத்துல நான் உயர்ந்திருக்கேன். அந்த மரங்கள் வளர்ற மாதிரி தான் என்னுடைய பொருளாதாரமும் வளர்ந்துருக்கு. ஸோ மரங்கள் தான் இந்த மண்ணினுடைய உயிர் நாடி. மனுஷனுக்கு ஆக்சிஜனை கொடுக்கணும். ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தா அது கார்பன் மோனாக்சைடு, 2 ஆக்சிஜன் சேர்ந்தாதான் கார்பன்
கார்பன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஆகுது, ஆக்சிஜன் தனியா இருக்கு. ஸோ கார்பன் மோனாக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை கொடுக்குற இந்த மரங்கள் தான் உயிர் நாடி. நன்றி. நன்றி.